நாம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துல ஆதித்யன் தான் எல்லாமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எது எதுவா இருக்கிறார்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல பகவான் சொல்லுவார், ஏஷது உத்தேசத புரோக்தக. ஏதோ உத்தேசமா கொஞ்சம் சொன்னேன். விபூதே விஸ்தரசோமயா, என்னுடைய விபூதிகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஆனாலும் ஏதோ கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமேன்னு சொன்னேன் அப்படின்பாரு. அது மாதிரி இங்க ஒரு சில உதாரணம் சொல்றாங்க. அதுல ஆதித்யன் தான் பித்திருக்களாக இருக்கிறார், வசுக்களாக இருக்கிறார், சாத்தியர்களாக இருக்கிறார், அஸ்வினிகளாக இருக்கிறார், மருத்துக்களாக இருக்கிறார், மனுக்களாக இருக்கிறார், வாயுவாக இருக்கிறார், வன்னியாக இருக்கிறார் அப்படின்னு போகுது. வாயு அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம எயர்னு சொல்லக்கூடிய காற்றாகவும் எடுத்துக்க முடியும், வாயு தேவதையாகவும் எடுத்துக்க முடியும், பன்னி சாதாரண நெருப்பாகவும் எடுத்துக்க முடியும், அக்னி தேவதையாகவும் எடுத்துக்க முடியும். போன வகுப்புல ஒரு விஷயம் கொஞ்சம் குறைவா சொன்னோன்னு அத மறுதளிச்சு இந்த வகுப்புல சொல்லலாங்க. ஒரு அபிப்பிராயம் இருக்கு, வேத காலத்துல வழிபாட்டு முறைகள் எல்லாம் வேறு விதமா இருந்தது, பிறகு அது பரிமாணங்கள் வேறுபட்டு பரிணாம வளர்ச்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவில் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிக்குது. அப்படி வேதத்துல விராட் அப்படின்னு யார் சொல்லப்படுறாரோ அவர் தான் இந்நாளைய பிரம்மா, ஹிரண்ய கர்ப்பர்னு யார் சொல்லப்படுறாரோ அவர் தான் இந்நாளைய விஷ்ணு, ஈஸ்வரன் யார் சொல்லப்பட்டாரோ அவர் தான் இந்நாளைய சிவன் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, கதை நல்லா அடிச்சு சொன்னீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டராட்டு கதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, விராட் ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரங்கிற வார்த்தை வேதத்துல இருக்கா? ஆமா இருக்கு. முக்கியமா மாண்டூக்கிய உபனிஷத்துல இந்த பிரயோகம் இருக்கு, வேற இடங்கள்லயும் இருக்கும். அவஸ்தாத்ரயம், பிரணவத்தினுடைய 3 நிலைகள், ஆ உ மா இம் அப்படிங்கிறத பத்தி மாண்டூக்கிய உபனிஷத் பேசுது. அந்த ஆவ விழிப்பு நிலையோட ஒப்பிடுதுன்னா உருவகிக்குது. நான் தான் அடிக்கடி சொல்றது, நம்முடைய கதைகள், புராணங்கள், உதாரணங்கள், இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு தத்துவம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது நம்முடைய டாஸ்க். மகாபாரதத்திலே இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. அப்போ ஆ வந்து வெடிப்பு நிலையோட ஒப்பிடப்படுது, ஊ வந்து கனவு நிலையாக உருவகிக்கப்படுது, இம் காரண நிலையாக உறக்க நிலையாக உருவகிக்கப்படுது. ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் அப்படியும் எடுத்துக்கலாம், விழிப்பு கனவு உறக்கம் அப்படியும் எடுத்துக்கலாம், ஆ ஊ இம் அப்படியும் எடுத்துக்கலாம். இப்படியாக நாம ஏற்றி விசாரம் பண்ணணும், உபாசனை பண்ணணும். இப்படி நாம உண்மையை அடைகிறதுக்கு, கடவுளை அடைகிறதுக்கு, ஞானத்தை அடைகிறதுக்கு, நம்முடைய சொரூபத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத்துல பலவிதமான பிரக்ரியா டெக்னிக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே வேதத்துல நானே போன வகுப்புல சொன்ன மாதிரி நமசிவாய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே ருத்ர சூக்தத்திலேயே, அதாவது ருத்ர பிரஷ்னத்திலேயே ஓம் நமோ விஷ்ணவே அப்படிங்கிறது மாதிரி விஷ்ணுவும் சொல்லப்பட்டிருக்கு. நாராயண சூக்தம்னு இருக்கு, கணபதி அதர்வ சீர்ஷம்னு இருக்கு, அருண பிரஷ்னம்னு இருக்கு,
இப்படி வேதத்துல என்னென்னமோ இருக்கு கடல் மாதிரி. அதுல பிரம்மா, விஷ்ணு, சிவன், ராமன், கிருஷ்ணன் அவங்களும் கூட இருக்காங்க அப்படிங்கிறத மறந்தாதான் இப்படி எல்லாம் கதை சொல்ல முடியும். நாம வாயுவை பத்தி பார்க்கும்போது இந்த விஷயத்த சொன்னேன். இந்த வாயுவை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு, பஞ்சபூதத்துல ஒன்னான வாயு, சிவபெருமானுக்கு 5 பூதஸ்தலங்கள் இருக்குன்னு காஞ்சிபுரம் பிருத்திவி ஸ்தலம், அங்க ஏகாம்பரேஸ்வரன் ஒரு கோவில் இருக்கு. அந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்திலே தான் வரும். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கைலாசநாதர் கோவிலா, சின்ன கன்ஃபியூஷன் வருது. அந்த கோவில் மண்ணால கட்டப்பட்டது மாதிரி இருக்கும். நம்ம ஆட்கள் கவனிப்பாருலனால அது சீரழிஞ்சு போச்சுதா இல்ல மண்ணாலவே கட்டினாங்களாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். மண்ணால கட்டி இருந்தா அதுக்கு சிற்ப கலை நுட்பம் சிறப்பு. சீரழிஞ்சிருந்தா நம்ம தலையில் துண்டை போட்டுக்கிட்டு முடிஞ்சா 4 உலங்கையிலையும் தொங்க வேண்டியதுதான். அது பஞ்சபூதஸ்தலம், பிருத்திவி ஸ்தலம் சொல்லுவாங்க. அடுத்தது நீர் அப்புஸ்தலம், திருவானைக்காவல். அங்க கோவில் கர்ப்ப கிரகத்துல நீர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு இன்னொரு விசேஷம், யானை அந்த கோவிலுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு திரு ஆனைக்காவல். சேர்த்து சொல்லும்போது திருவானைக்காவல். இந்த கதையும் அதை ஒட்டிதான் வருதுன்னு நினைக்கிறேன். சோழ நாட்டு ராணி குழந்தை பிறகுற நேரம் வந்தது. ஜோதிடர்கள் கணிச்சு இந்த நேரத்துல குழந்தை பிறந்தா நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ராணி சொன்னாங்களாம், என்ன காலை கட்டி தலைகீழா தொங்க விட்டுருங்க அப்படின்னாங்களாம். அப்படி தலைகீழா தொங்க விட்டதுனால வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை தலைகீழாகி சிரசாசனம் பண்ணது மாதிரி ஆகி அதுக்கு தலையில பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போய் கண்ணெல்லாம் செவந்துட்டது. அப்புறம் நல்ல நேரம் வந்த உடனே ராணிய இறக்கி விட்டாங்க. குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் போதே செவந்த கண்களோட பிறந்தது. அதனால அவருக்கு கோன ராஜா, செங்கணான், சிவப்பு கண்ணுள்ள ராஜா அப்படின்னு பேரு வந்தது சொல்லுவாங்க. இந்த ராஜா முன் ஜென்மத்துல, என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா கதா சரியா போயிட்டு இருக்கு, முன் ஜென்மத்துல சிலந்தியா இருந்தாருன்னு காளஹஸ்தியில அவரு சிவபெருமானுக்கு விதானம் கூரை கெட்டுவாருன்னு வலை பின்னி அங்க ஒரு யானை வழிபட வரும் அப்படின்னும், அந்த யானைக்கு பழக்கம் என்னன்னா குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும். அப்படியே அது தண்ணிய கம்ப்ரஸர் மோட்டர்ல இருந்து அடிக்கிறது மாதிரி பீச்சு அடிக்கும் போது இந்த வலையெல்லாம் அத்து போயிடும். சிலந்தைக்கு இது விலை கட்டும், யானை அபிஷேகம் பண்ணி கொலைச்சிடும். இப்படியே நடந்தோடனே சிலந்தைக்கு கோபம் ஒரு நாள் அந்த யானைக்கு துதிக்கைக்குள்ள போயிட்டு, யானைக்கு மூக்கு துதிக்கை எல்லாம் ஒண்ணுதானே. யானைக்கு இது போன உடனே ஒரு அசக்கொரியம் ஆகி இதை எப்படியாவது வெளியே தள்ளணும்னு பார்த்தது. இது வெளியே போகல, அது ஒரு ஒவ்வொருத்தரும் ஆகி துதிக்கையால அடிச்சு மாண்டு போச்சு. அப்படி அடிக்கும் போது இந்த சிலந்தியும் மாண்டு போச்சு. காளஹஸ்தி அப்படிங்கிற பேரே கூட இது சம்பந்தமாகத்தான் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஹஸ்தினா யானை. அதனால அந்த யானை சிலந்தி மறுபிறவி எடுக்கும் போது இந்த கோச்சங்கனாக வந்ததுன்னு, அந்த ராஜா இந்த கோவிலை கட்டும் போது நிறைய படிகளோட
யானை உள்ள போக முடியாதபடிக்கு கட்டினாருன்னு சொல்லுவாங்க. பிருத்திவி, அப்பு, அடுத்தது அக்னி. திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மரணித்தால் முக்தி தரக்கூடியது காசி, நினைச்சாலே முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை, கேட்டாலே முக்தி தரக்கூடியது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பேர் ஞாபகம் வரல. திருநாவுக்கரசர் முக்தி அடைஞ்ச இடம் நினைக்கிறாரு. ஐயாறு, திருவையாறு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வாயுஸ்தலம், காளஹஸ்தி வாயுஸ்தலம். காளஹஸ்தியில கொஞ்சம் ஞாபகம் பிரேஷி இருக்கு. கோவில் கர்ப்ப கிரகத்திலேயே அல்லது அங்க ஒரு குகை இருக்கு, அங்கேயான்னு தெரியல. விளக்குகள்ல ஒரு விளக்கு மட்டும் ஆடிட்டு இருக்கும், மற்ற வெள்ளை விளக்கும் ஆடாது. அதனால வாயுஸ்தலம் அது. அடுத்தது ஆகாஷஸ்தலம் சிதம்பரம். இது சைவ சித்தாந்திகள் சொல்றது. இதுக்கு பின்னாடி அர்த்தம் என்னன்னா, பகவான் தான் பிருத்திவியா இருக்கார், அப்புவா இருக்காரு, அக்னியா இருக்கார், வாயுவா இருக்கார், ஆகாசமா இருக்கார், பஞ்சபூதங்களும் அவரா தான் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம வேதாந்திகள் அதை புரிஞ்சுக்கிற முறை. அதனால வாயுங்கிறது பஞ்சபூதங்கள்ல ஒன்னான வாயு அப்படின்னும் எடுத்துக்கலாம். திக்பாலகர்கள்ல ஒரு வாயு அப்படின்னும் எடுத்துக்கலாம். தென்மேற்கு மூலைக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்முடைய உடல்ல அவர் வாயு இருக்கு, ஒரு வாயு இருக்கு. அத பஞ்ச 5ஆக பிரிச்சும் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பிராண, அபான, வியான, உதான, சமான, பஞ்ச பிராணன்கள் அப்படிம்பாங்க. இந்த வாயுவை பற்றி சிற்பங்கள்ல செதுக்கிற முறை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னேன். ஒரு மானுக்கு மேல கொடி பிடிச்சிட்டு போறது மாதிரி இருக்கலாம். ஒரு சாம்பல் வெள்ளை அல்லது சாம்பல் நிறத்துல 2 கையில வில்லு மம்புமாகவும் ஒரு மான் மேல போறது மாதிரியும் கூட இருக்கலாம். வேற சில இடங்கள்ல 4 கை, ஒரு கையில கொடி, ரெண்டு கை சேர்ந்து ஒரு கொடியை பிடிக்கிறது மாதிரி, இன்னொரு கையில கமண்டலு, இன்னொரு கை வரம் கொடுக்கிற முத்திரையோட இருக்கலாம். வேற சில இடங்கள்ல 4 கை, பாசம், அங்குஷம், தாமரை, தண்டம், இப்படி 4 கையோடு இருக்கிறது மாதிரி இருக்குது. பொதுவா சிற்பக்கலை வல்லுநர்கள் உடைய விஷயம். இந்த வாயுவை 10ஆகவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முக்கியமா சைவ சித்தாந்தத்துல தத்துவங்கள் 96 அப்படிம்பாங்க. அந்த 96ல இந்த வாயுவை 10ஆக பிரிப்பாங்க. இதுல ஒவ்வொரு வாயுவுக்கும் என்னென்ன வேலை,
இந்த வாயு 8 விதமாக வீசலாம். ஆவகக, பிரவகக, சம்வகக, உத்வகக, விவகக, பரிவகக, பராவகக. அப்படி கருதப்படுது. சொல்றேன்னா, நம்முடைய முன்னோர்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு இன்னைக்கு நவீன தலைமுறைக்கு தெரியறதில்லை. அதனால அவங்க டேக் இட் ஃபார் கிராண்டட், டேக் இட் ஈஸின்னு நினைக்கிறாங்க. இதுல இந்த வாயுக்களுக்கு பேரு. வாதி இதி வாயு அப்படின்னு அதுக்கு விளக்கம். வாயு பிராணன் ஏன் அதுக்கு பேரு வந்தது அப்படின்னா, பிராக் கமனவான், முன்னாடி போகிறது அல்லது மேல போகிறது அப்படின்னு சொல்லலாம். நாச அக்ரவர்த்தி, மூக்கு நுனியில இருப்பார். அபானகன்னா அவாகமனவான், கீழே பார்த்து போகிறது. பாயுவாதி ஸ்தானவர்த்தி, மலத்வாரம் மாதிரி இடங்கள்ல இருக்கிறவர். வியான அப்படின்னா விஸ்வ கவனவான், எல்லா இடமும் வியாபிக்கிறவர். அகில சரீரவர்த்தி, எல்லா உடல் முழுக்க இருப்பவர். உதானன் அப்படின்னா கண்டஸ்தானிய, தொண்டையில் இருப்பார். ஊர்த்வ கமனவான், மேல் பார்த்து போகிறவர். அடுத்தது சமானன், சரீரத்தினுடைய நடுவுல இருப்பார். வயிறு பிரதேசம் அப்படின்னு தொப்புள் பிரதேசம் சொல்லலாம். நாம குடிக்கிற, சாப்பிடுற இதையெல்லாம் செரிக்க செய்கிறவர் சமானன். செரிக்க செய்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சயின்ஸ் சொல்ற அர்த்தத்துல இல்ல, உணவை பக்குவப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். உணவிலிருந்து ரசம், அதனுடைய எசன்ஸ் எடுத்துக்கலாம். ருதிரம் இரத்தம், சுக்ரம் விந்து, புரீஷம் சக்கை அல்லது மலம், இந்த மாதிரி பிரிக்கிறது. நம்முடைய உடல் இப்படி 9 தாத்துக்களாக பிரியுது அப்படின்னு நம்ம நாட்டு சாஸ்திரங்கள். சைவ சித்தாந்தத்துல இதை இன்னும் அதிகம் பிரிக்கிறாங்க. அதுல நாகக, கூர்மக, கிருக்கரக, தேவதத்தக, தனஞ்சயக அப்படின்ட்டு. நாகன் யாரு அப்படின்னா வாந்தி பண்ண வைக்கிறவன். கூர்மன் யாரு அப்படின்னா கண்ணை மூடி திறக்க வைக்கிறவன். நம்ம அதை கண்ணை மூடி திறக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், அந்த சக்தியை கொடுக்கிறவர்
கிருக்கரன் யாரு அப்படின்னா பசிய உண்டாக்குறவர். பகவத்கீதையில அகம் வைஸ்வானரோ பூத்வா 15வது அத்தியாயத்துல பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதஹ பச்சாமி அன்னம் சதுர்விதம் அப்படின்னு வருது. நான் வைஸ்வானரனாக இருந்து 5 விதமான அன்னங்களை செரிக்கச் செய்கிறேன். இங்க கிருக்கரன்னும் பசியை உண்டாக்குகிறவர். தேவதத்தன் திரும்பணகரக, அதாவது ஏப்பம் வர வைக்கிறவர். தேவதத்தம் தனஞ்சயக, தேவதத்தம்ங்கிற சங்கை தனஞ்சயன் ஊதினான் கீதையில வரும். இது அந்த தேவதத்தன் இல்ல. தனஞ்சய, இந்த தனஞ்சயன்கிறது வாயு, அர்ஜுனன் இல்ல. தனஞ்சயன்கிற வாயு போஷணக்கரக, போஷாக்கை கொடுக்கக்கூடியவர். இந்த அஞ்சையும் முதல் அஞ்சிலையும் அடக்கிடலாம், அதனால தனியா சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு பல பேரும் அஞ்சுன்னே எடுத்துக்குவாங்க. சைவ சித்தாந்தத்துல 96 தத்துவங்கள் சொல்றதுக்கு நம்பர் வேணும் அவங்களுக்கு, அதனால இதை 10 ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களுடைய ரஜத ராஜச அம்சத்திலிருந்து உற்பத்தி ஆச்சுது. ஜெகத் உற்பத்தி பத்தி சொல்லும் போது அப்படி ஒரு டாபிக் இருக்கு. அது ஒரு தனி டாபிக், சிருஷ்டி டாபிக். வேதாந்தத்துல சிருஷ்டியை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிற டாபிக். பொதுவா பிராணமய கோஷம் அப்படிங்கிறதுல இந்த பிராணன் அடக்க வரும். கர்மேந்திரியங்களும் பிராணனும் சேர்ந்தது பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிராணன் அப்படிங்கிறது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல இருக்கு. எவ்வளவு இருக்கோ எல்லாமே இந்த ஆதித்யன் தான் அப்படிங்கிறது. ஆதித்யன் தான் அது எல்லாமாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அந்த டாபிக்ல இருந்துட்டு இருக்கோம். அடுத்தது வன்னிகி. வன்னியாகவும் ஆதித்யன் தான் இருக்கிறார், ஆதித்ய நாராயணன் தான் இருக்கிறார். வாயு வன்னிங்கிற பேர்ல வேற நபர்களும் புராண இதிகாசங்கள்ல இருக்கலாம். நம்முடைய டாபிக்கு அவங்க ரொம்ப ரெலவெண்ட் இல்லைங்கனால நாம அதுக்குள்ள போகல. அப்படி இருக்கிறவங்களும் இதே ஆதித்யன் தான், அது தனிக்கதை. ஏன்னா வாயுங்கிற பேர்ல வேற முனிவர்கள் அசுரர்கள் இருந்தா இருக்கு, வன்னிங்கிற பேர்லயும் முனிவர்கள் அசுரர்கள் இருந்தாலாம் இருக்கு. நம்ம இப்போதைக்கு அஷ்டதிக்கு பாலகர்கள்ல ஒருவராக வன்னியும் இருக்கிறார் அப்படிங்கிற அளவுல கிருஷ்ணனுக்கு கூட ஒரு பையன் பேரு வன்னியின் இருந்ததாக, மித்திரவிந்தாவுக்கு பிறந்த பையன் வன்னி அப்படின்னு பாகவதத்துல வருது. துர்வசனுடைய பையன் ஒரு வன்னி இருந்தார், அவருக்கு பர்கன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான் அப்படிங்கிறதும் பாகவதத்திலையும் பிரம்மாண்ட புராணத்துல எல்லாம் வருது. நம்ம வன்னி அப்படிங்கிறத அக்னி அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். நீ அடுத்தது அக்னிங்கிற வார்த்தை வரும்போது கூடுதலாக பார்ப்போம். அடுத்தது பிரஜா பிராணக.
இது ரெண்டு வார்த்தையா எடுத்தா பிரஜைகளாக இருப்பதும் சூரிய நாராயணன் தான், அந்த பரபிரம்மமான சூரிய நாராயணன் தான். பிராணனாக இருக்கிறதும் பரபிரம்மமான சூரிய நாராயணன் தான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல பிரஜா பிராணன் ஒரே வார்த்தை, காம்பவுண்ட் சமாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரஜைகளுடைய பிராணனாக, உயிர்களுடைய உயிராக இருக்கிறவர் இந்த பரபிரம்மமான சூரிய நாராயணன் தான். இந்த இடத்துல இந்த பிரஜா அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் சுவாரஸ்யமான வார்த்தை. இப்படி நிறைய வார்த்தை இருக்கு. சுவாரஸ்யம் எதனாலனா ஆங்கிலத்தோட ஒப்பிட. நம்ம அதித்தி, அதுல இருந்து ஆதித்யன் வந்தான்னு சொல்றோம். அந்த அதித்தி எழுத்துக்கள் வேற. தித்தி அதாவது அவங்க தங்கச்சி தித்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க. நாம காலக்கணக்குல ஒரு தித்தி சொல்லுவோம், அது வேற. அதுல இருந்து அதித்தி வர்றது. இன்னைக்கு அஷ்டமி திதி, அது காலக்கணக்கில் வரக்கூடிய திதி. திதியில இருந்து வர்றது அதிதி. அந்த அதிதி, அதிதி, திதி எல்லாம் வேற. இந்த திதி அதிதி வேற. அது தமிழ்ல எல்லாம் சமரசம் உலாவும் இடம்தான். ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஒரிஜினலா அதுல வித்தியாசம் உண்டு. திதி அப்படின்னா டேட், அதுல இருந்து வந்த ஒரு வார்த்தை டேட், ஆங்கிலம். ஹோரா அப்படிங்கிறதுல இருந்து வந்தது ஹவர். ஹித் அதுல இருந்து வந்தது ஹார்ட். மாத்ரு அதுல இருந்து வந்தது மதர். பித்ரு அதுல இருந்து வந்தது ஃபாதர். சொஸ்ரு அதுல இருந்து வந்தது சிஸ்டர். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனஞ்சரா, 2வது அத்தியாயத்துல கீதை பாடல். எப்படி இந்த உடல்ல இளமை, குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் வருதோ, அத மாதிரி ஆத்மாவுக்கு பல நிலைகள் இருக்கு. இப்படி பருவங்கள் மாறுறதுனால நாம் எப்படி மாறுறது இல்லையோ, அதனால ஆத்மாவும் தன்னுடைய நிலைகள் மாறுறதுனால மாறுறதில்லை. ஆத்மா ஒண்ணு மாறாதது. அதனால ஆத்மா அழியுது அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு அழிவு கிடையாது. நாம நம்முடைய அழிவை குறித்து பயப்படக்கூடாது. பயம்ங்கிறது அவன் அழிஞ்சு போவோங்கிற உணர்வுல இருந்து வருது. நாம் அழியாதவர்கள்ங்கிற உணர்வை நமக்குள்ள ஊட்டிட்டோம்னா நம்ம விட்டு பயம் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, பகவான் ஆத்மாவை பற்றி சொல்லும்போது பகவத்கீதை 12வது ஸ்லோகத்துல இருந்து ஒரு 25வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக் போகும். அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல ஜரான்னு ஒரு வார்த்தை வருது. அதுதான் இந்த காலத்துல ஜேரியாட்டிக், முதுமை அப்படிங்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை. அத மாதிரி பிரஜா அநேகமா இதுல இருந்து ப்ராஜினி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கலாம். பிரஜான்னா பல அர்த்தம் எடுக்கலாம். குழந்தைகளுக்கும் பிரஜைகள்னு பேர் இருக்கு. ஜனங்கள், குடிமக்கள், அந்த அர்த்தமும் இருக்கு, குழந்தைகளுக்கும் இருக்கு. தைத்திரிய உபநிஷத்துல அந்த மாதிரி பிருகு சீக்ஷாவல்லியில இந்த மாதிரி சில குறிப்பு வருது. மற்றபடி நாம கவச்சம் சொல்லும் போதும் பிரஜனனே பிரம்மா திஷ்டது, என்னுடைய குறியில பிரம்மா இருந்து ஆசீர்வதிக்கட்டும், காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பிரஜைகளை உற்பத்தி பண்றதுனால
அதுக்கு பிரஜா அப்படிங்கிற வார்த்தைக்கு பிந்து, செமன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் இருக்கு. பிரஜா பிரகர்ஷேண ஜாயதே இதி அப்படின்னு அதுக்கு வித்பத்தி பார்த்தா ஜாங்கிற பிறக்கிறது, நல்லபடியா பிறக்கிறது, முழுமையா பிறக்கிறது, பூரணமா பிறக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. பிராணன் அப்படிங்கிறதும் பிர அனிதி அப்படிங்கிறது மாதிரி பிரியக்கூடிய ஒரு வார்த்தை. அது இலக்கண சம்பந்தமான இது. நம்ம அதுக்குள்ள ரொம்ப இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். இந்த பிராணன் பிருகு முனிவருக்கு, தைத்திரிய உபநிஷத்துல 3வது வள்ளிக்கும் பிருகுவல்லின்னு பேரு. பிருகு முனிவருடைய பேரப்பிள்ளை அப்படி ஒரு பிராணன் இருக்கார். அதாவது தத்துவார்த்தமான விஷயங்கள் இருக்கும், அத ஒரு கதையாக சொல்றது நம்முடைய சிறப்பு, நம்முடைய ஸ்பெஷாலிட்டி. சிறப்பு அப்படின்றதோட நம்முடைய யுனிக்னஸ். இப்ப நம்ம அந்த சைடுக்கு வரோம். பிருகுக்கு கியாதி அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணும், தாத்தா விதாத்தா அப்படின்னு 2 பசங்களும் பிறந்தாங்க. இவங்க 2 பேரும் ஆயத்தி நியத்தின்னு 2 பேரை முறையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரை கல்யாணம் பண்ணது அப்படிங்கிற வார்த்தையில ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கிடணும். ஆளுக்கு ஒரு மனைவி முறையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். பிராணன், மிருகண்டு அப்படின்னு. இந்த பிராணன் தான் நமக்கு இங்க பார்க்க வேண்டிய ஆளு. இந்த மிருகண்டு தான் மார்க்கண்டேயருடைய அப்பா. மிருகண்டு முனிவருக்கு பிறந்த குழந்தைக்கு தான் நாம சம்ஸ்கிருத தத்திதப்படி மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்றோம். 10வது அத்தியாயம் அம்சம் 1 விஷ்ணு புராணத்துல இந்த விவரங்கள் இருக்குது. சோமன் அப்படிங்கிற வசுவுக்கு அவருடைய மனைவி மனோகரா, இது தமிழ் மனோகரா இல்ல, மனோகரன் அப்படின்னா ஆணு, மனோகரா அப்படின்னா பெண்ணு சம்ஸ்கிருதத்துல. மனோகரினாலும் பெண்ணுதான். அப்ப அந்த மனோகராவுக்கும் சோமனுக்கும், வசுக்கள்ல ஒருவரான சோமனுக்கும் பிறந்த ஒரு குழந்தைக்கும் பிராணன் பேரு. வர்ச்சசனுடைய தம்பி இந்த பிராணன். இவங்க 2 பேருக்கும் வேற 2 தம்பிகள், சகோதரர்கள் இருந்தாங்க. சிஷிரா, ரமணா அப்படின்னு. இந்த வர்ச்சஸ், சிஷிர, ரமண இந்த பேர் எல்லாமே என்ன குறிக்குதுன்னா, நாம இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும், இதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்லுது. சிஷிரம்னா குளிர் சம்பந்தப்பட்டது, ரமணம்னா வசந்தம் சந்தோஷம் சம்பந்தப்பட்டது, வர்ச்சஸ்னா ஒளி சம்பந்தப்பட்டது, பிராணன்னா காற்று சம்பந்தப்பட்டது. அதனால ஒரு இயற்கை நிகழ்வை ஏதோ உருவகம் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற அறிவு, ஒரு குழு கிடைக்குது. இது 26வது ஸ்லோகம் 66வது அத்தியாயம் ஆதி பர்வத்துல மகாபாரதத்துல இந்த விவரம் வருது. அப்புறம் இந்த
பிராணன்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பொதுவா எந்த ஒரு வார்த்தைக்குமே பல பொருள்கள் இருக்கலாம். ஒரு பொருள் பன்மொழி, பல பொருள் ஒரு மொழி அப்படின்னு தமிழ்ல 2 சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொல் பல பொருட்களை குறிக்கலாம். அது பல பொருள் ஒரு மொழி. பல மொழி ஒரு பொருள் பல மொழி அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்களும் இருக்கலாம். இது எல்லா மொழிகளுக்கும் சகஜம்தான். இப்போ கௌஷிதகி உபனிஷத்துல பிராணன் அப்படின்னா பிரம்மன், இந்த பரபிரம்மே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே வாயு பிரம்மன் தைத்திரிய உபனிஷத்துல வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். வேதாந்தத்துல இந்த பிராணனை ஹிரண்ய கர்ப்பனாக எடுத்திருக்காங்க. நான் சில விஷயங்களை முன்கூட்டி சொல்லி வச்சதுக்கு இந்த மாதிரி சில காரணம் உண்டு. பிறகு வரும்போது எனக்கு ஒத்தாசையா இருக்குன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். ஹிரண்ய கர்ப்பன் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம், இன்னைக்கு சொன்னேன். பொதுவா வேதாந்தத்துல ஹிரண்ய கர்ப்பன் பிராணன் இடையில சம்பந்தம் உண்டு. இதுக்கு நியாயமான காரணங்கள் சாந்தோக்கிய உபனிஷத்தும் பிருகதாரண்ய உபனிஷத்தும் மாதிரி இடங்கள்ல சில உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல பிராணன் ஹிரண்ய கர்ப்பனாக உபாசனை செய்ய சொல்லப்படுறார். அடுத்தது தனிநபருடைய விஷயத்துல முக்கிய பிராணன், அது 5ஆ பிரிச்சா பஞ்ச பிராணன். அந்த விவரம் நான் ஏற்கனவே வாயுலே சொன்னேன். நாம அதுக்கு விளக்கம் சொல்றதுல வித்தியாசங்கள் இருக்கு. பொதுவாக கருதப்படுறது, நாம மூச்சு எடுக்கிறோமே அந்த உயிர் மூச்சுக்கு அத பிராணன்னு சொல்றோம். இப்ப அதுல சிக்கல் என்ன வருது அப்படின்னா, மேல பார்த்து போகிறவர் பிராணன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மூக்குல இருப்பாருன்னு சொல்லியிருக்கு. இப்ப மூக்குல உள்ள பார்த்து போகிறது, மேல பார்த்து போகிறது. அப்போ உள்ள இருக்கிற காற்று தான் பிராணன் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். சில பேருக்கு அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அவங்க அதை சரியா புரிஞ்சுக்காம நம்ம மூச்சை உள்ள எடுக்கும் போது காத்து நுரையீரல பார்த்து கீழே போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதனால அதுதான் பிராணன், அதை பிராணன் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். இந்த குழப்பத்தை ஒரு ஆள் உட்கார்ந்து சரி பண்ணணும். அபான வாயு அப்படிங்கிறது மலங்களை வெளியேற்ற பயன்படுத்தக்கூடிய மூத்திரம், மலம், இந்த மாதிரி கழிவுகளை, மலம் சொன்னேன், கழிவுகளை வெளியேற்ற. ஆயுர்வேதத்துல மலம்னா கழிவுன்னு அர்த்தம். இருந்தாலும் நம்முடைய மனசுல மலம்னா வேற அர்த்தம் இருக்கிறதுனால எல்லா வார்த்தையும் சொல்லிக்கிடுவோம். பொதுவா டாக்ஸின் அப்படின்னு இன்னைக்கு நவீன காலத்துல சொல்லக்கூடியது ஆயுர்வேதத்துல மலம் சொல்லுவாங்க. உடம்புல நச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பஞ்சகர்மா மூலமாக உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றினா, ஒரு ஆளுக்கு மருந்து கொடுத்து நோய் குணமாகலைன்னா அடுத்தது செய்ய வேண்டிய வேலை முதல்ல உடம்பு சுத்தப்படுத்துறது. பஞ்சகர்மா பண்ணி வாந்தி எடுக்க வைக்கிறது, பேதி போக வைக்கிறது, உடம்புல இருக்கிற துர்நீர் எல்லாம் வெளியே எடுக்கிறது. இப்படி எல்லா விதத்திலையும் உடம்புல இருந்து நச்சை வெளியே தள்ளணும். வெளியே தட்டா அதுக்கப்புறம் மருந்து கொடுத்தா வேலை செய்யணும். இதை வர்ம மாதிரி இடங்கள்ல இதை உடம்பை இழக்கிறது அப்படிம்பாங்க. அதாவது இந்த ரீசெட் பட்டன் மாதிரி. அதாவது கீழே விழுந்து அடிபட்டுறீங்க சின்ன குழந்தையில, அதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. பின்னாடி உங்களுக்கு 30-50 வயசு ஆகும்போது சில பிரச்சனைகள் உருவாகும்.
எந்த மருந்துக்கும் எதுக்கும் அது சரியாகாது, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வர்ம வைத்தியர்கள்னு சில பேர் இருப்பாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய இருக்காங்க. அவங்க வந்து நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது இத்தனை வருஷத்துக்கு முன்ன கீழே விழுந்தீங்களா, இடுப்புல அடிபட்டுதா, தலையில அடிபட்டுதா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஆளை பொறுத்து. அப்ப நம்ம ரொம்ப யோசிச்சா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டிட்டு போனா, ஆமாமா அவளுக்கு சின்ன பிள்ளைல இப்படி நடந்தது, அவனுக்கு சின்ன பிள்ளைல இப்படி நடந்ததுன்னு சொல்லுவான். அப்ப அதனாலதான் இது நடந்திருக்கு, ரொம்ப நாள் ஆகி போச்சு, அதனால இதுக்கு முதல்ல மருந்து கொடுத்து உடம்ப இழக்கணும். அதாவது ஒரு விதத்துல இது உடம்ப டைம் மிஷின்ல பின்னாடி கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லலாம். உடம்புடைய இப்ப இருக்கிற கண்டிஷனை ரீசெட் பண்றது, அப்படி உடம்பை இழக்கிக்கிட்டு அப்புறம் மருந்து கொடுப்பாங்க, கொடுத்து சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வர்ம வைத்தியத்துல இருக்கு. நான் ரெண்டாவது வாயுவை பத்தி, அப்பான வாயுவை பத்தி பேசிட்டு இருந்தேன். பொதுவா நம்ம உடல் உள்ள மலம் வெளியே போகிறதுக்கு, அழுக்குகள் வெளியே போகிறதுக்கு, கழிவுகள் வெளியே போறதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுது. இது எல்லாமே ஒரு பொதுவான புரிதல். இதுல ரொம்ப நுட்பமா உள்ள ஆழமா போனா விளக்கம் சொல்றவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கிறது மாதிரி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வியானன் அப்படிங்கிறது உடம்பு முழுக்க வியாபிச்சு இருக்கிறதுன்னு சொன்னேன். உடம்புக்கு தேவையான சக்திய, உணவுல இருக்கிற சக்திய உடம்பு முழுக்க கொண்டு சப்ளை பண்ற ஆளு அப்படின்னு வேணா புரிஞ்சுக்கலாம். உதாரணம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம உடம்புல உயிர் போகும்போது நம்ம உயிரை உடம்பை விட்டு எடுத்துட்டு போறது அப்படிங்கிற வாயு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சமானன் உடம்புடைய மத்தியத்துல இருக்குது. பொதுவா உடம்புடைய மத்திய அப்படிங்கிறது தொப்புள் அப்படின்னு கருதப்படுது. இது உணவு செரிக்கிறதுக்கும் கிரகிக்கப்படுறதுக்கெல்லாம் காரணம்னு கருதப்படுது. இதனுடைய உபப்பிராணங்கள் அப்படின்னு தான் அந்த இன்னொரு 5, 10 சொல்றவங்க ஒரு விதம், இல்ல இதனுடைய உபப்பிராணங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 5 கணக்குல எடுக்கிறவங்களும். நாகன், நாகன் வந்து உதாரணனுடைய உபப்பிராணன். கூர்மன் வந்து வியானனுடைய உபப்பிராணன். கிருக்கலன், முன்னாடி நான் கிருக்கரன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன், ரலயோகோ அபேதக அப்படின்னு வச்சுக்கோங்க. லா சொன்னாலும் ரா சொன்னாலும் சரிதான் வச்சுக்கோங்க. கிருக்கலன் அல்லது கிருக்கரன் சமானனுடைய உபப்பிராணன். தேவதத்தன் அப்பானனுடைய உபப்பிராணன். தனஞ்சயன் சமானனுடைய. ஒரு நிமிஷம். சமானன் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிராணனுடைய உபப்பிராணன். இதுல நாகன் வந்து எரக்டேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். கூர்மன் விங்கிங்க்கு ரெஸ்பான்சிபிள். கிருக்கலன் ஸ்னீசிங்க்கு ரெஸ்பான்சிபிள். தேவதத்தன் யானிங். தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுவாங்களா, அதுக்கு பேர் என்னது? கொட்டாவி. கொட்டாவிக்கு ரெஸ்பான்சிபிள். அடுத்தது தனஞ்சயன் உடம்ப
தக்க வைக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சில சமயங்கள்ல பிராணங்கிறது இந்திரியங்கள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பொருள் கொள்ளப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பொதுவாக உதாரணத்துக்கு ஆத்மா அப்படின்னா ஒரு இடத்துல மனசுன்னு எடுத்திருக்கும், ஒரு இடத்துல புத்தின்னு எடுத்திருக்கும், ஒரு இடத்துல உயிர்னு எடுத்திருக்கும், இல்ல ஜீவாத்மான்னு எடுத்திருக்கும். அதெல்லாம் இடத்தை பொறுத்து எழுதக்கூடியவங்க சில காரணங்களுக்காக அந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி அல்லது நெருக்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. பொருள் எடுக்கிறவங்க விவக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல வரக்கூடிய ஆளுடைய கருத்து என்ன, பக்தும் இச்சா விவக்ஷா. அவர் என்ன வார்த்தை சொன்னார்னு பார்க்க கூடாது, அவர் சொல்ல வர்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுதான் பாஷ்யம் விளக்கம் எழுதுறவங்களுடைய வேலை. அதனால லிட்டரலா பொருள் எடுக்க போனா மாடர்ன் ஜெனரேஷனா தான் மாறுவோம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் அப்படி லிட்டரலா பொருள் எடுக்க மாட்டாங்க. என்ன கான்டெக்ட்ல சொல்றாங்க, அப்ப இந்த கான்டெக்ட்ல இந்த பொருள் எடுத்தா தானே சரியா இருக்கும், அதனால அந்த பொருள் எடுப்போம்னு எடுத்துக்குவாங்க. நமக்கு இங்க இந்த எல்லா பொருளும் அடங்குன எல்லா பிராணன்களும் ஆதித்யன் தான். ஏன்னா ஆதித்யன் தான் சர்வம் அப்படின்னு சொல்றதா நம்முடைய நோக்கம் இங்க கான்டெக்ட். அதனால எல்லா பிராணன்களும் இந்த ஆதித்யன் தான். பிராணன் ஹிருதயத்துல இருக்கு. குதே அபானன், மலத்வாரத்துல அபானன் இருக்கு. இது ஒரு புரிந்து கொள்றதுக்காக பெரியவங்க ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக வேண்டி இப்படி சொல்றாங்க. ஹிருதிங்கிறது சிலது ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, சில பேர் நுரையீரல்னு எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் மாடர்ன் ஜெனரேஷனுக்கு புரியும்படி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நுரையீரல் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அது அவங்க சௌகரியம், புரிஞ்சுக்கிற வரைக்கும் சரி. சமானோ நாபி கொப்புள்ள இருக்கிறது சமானன், கண்டத்துல இருக்கிறது உதானன், எல்லா சரீரம் முழுக்க இருக்கிறவர் வியானன் இப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பகவத்கீதை 4:29 அதுல பலவிதமான யஜ்ஞங்கள் பத்தி பகவான் சொல்றார். கிட்டத்தட்ட 4ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிர், அதுக்கு அடுத்ததா ஒரு பட்டியல் போடுவார். அந்த பட்டியல்ல அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபான கதிருத்வா பிராணாயாம பராயணாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அபான், சில பேர் அபானனில் பிராணனை ஹோமிக்கிறார்கள், சிலர் பிராணனில் அபானனை ஹோமிக்கிறார்கள், சிலர் பிராண அபானனுடைய கதிய போக்குவரத்தை கட்டுப்படுத்தி சில சமயம் ஆழமா உள்ள எடுக்கிறாங்க, சில சமயம் ஆழமா வெளியே விடுறாங்க, சில சமயங்களில் உள்ள நிறுத்திக்கிறாங்க, சில சமயம் வெளியே நிறுத்திக்கிறாங்க. இப்படி பல ஸ்டைல் இருக்கு. ரேச்சகம், பூரகம், கும்பகம் எல்லாம் நிறைய வெரைட்டி இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணி பிராணாயாம பராயணாக, பிராணாயாமத்தின் மூலமாக ஹோமம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு எல்லாம் கீதையில ஒரு க்ளூ, மேலோட்டமான ஐடியா கொடுத்திருக்கு. இதை பத்தி கூடுதல் நமக்கு தெரியணும்னா கிருஷ்ணன் நாம யோக சூத்திரம் படிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். எல்லாத்தையும் நானே சொன்னா மணிக்கூர் கணக்குல இருந்து நான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நான் அப்படியே கோடு போட்டு குழு கொடுத்துட்டு போறேன், நீ தேடி படிச்சுக்கோ அப்படின்ட்டு கிருஷ்ணன் கோடு போட்டு காட்டிட்டு போறார். இது பத்திய கூடுதல் விவரங்கள் பிராணாயாமம் பத்தி யோக சூத்திரத்துல, கடவுளை அடைகிறதுக்கு பலவிதமான பயிற்சிகளை விரிவாக அந்த நூல் சொல்லுது. ரொம்ப விரிவா சொல்லல, யோக சூத்திரம் தான் பேரு, சூத்திர வடிவில் சொல்லுது. அதுக்கு யார் விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து, அல்லது பரம்பரையில் அதுக்கு வேற நூல்கள் இருக்கலாம், அந்த நூல்களை பார்த்து நாம கூடுதலா தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னே டெடிகேட்டட் நூல்களும் இருக்கும். இது பிரஜா பிராணக,
அடுத்தது ரிதுகர்த்தாவாக இருப்பவரும் ஆதித்யன் தான். ஒரு பிரேக் பண்ணி சொல்றேன் ரெக்கார்டிங்.